அந்த இடத்த தர முடியுமா முடியாதா? எங்க அம்மா அப்பா எனக்காக வேறு சிந்தன நிலம், அதுக்கு நான் ரத்தம் சிந்தவும் தயங்க மாட்டேன். என்னால முடிஞ்சதை பாத்துக்கடா. கடைசியா கேட்கறேன், இடத்த தர முடியுமா முடியாதா? முடியாது. எதுக்கு முடியாது? ஏன் முடியாது? பாத்துக்கிறேன்டா. ஓ சரி. என்ன ஆச்சு? ஏன் தட்டுற? பண்ணி இருக்கிறான்ல, அவனோட இடத்த எப்படியாவது வாங்கிடலான்னு பார்த்தேன். வக்கீல வச்சுலாம் ட்ரை பண்ணேன், ஒன்னுத்துக்கு வேலைக்கு ஆகல. பேசாம அவனை நம்ம போட்டுடலாமா? நம்மலாம் போட வேணாம், அதுக்கு தான் பாண்டி இருக்கான்ல, வச்சு போட்டுடலாம். அப்போ பாண்டிக்கு போன போடு, இன்னைக்கே அவனை முடிச்சு விட்டுடலாம். We need a beat. சைடிஷ் ಗೊತ್ತಾ ಮುದ ಒಕ್ಕರ சொல்றா பாண்டி எனக்கு போடணும், நம்ம சுடுகாட்டு வழியா தான் வரான். நீ ஆள் யாருன்னு மட்டும் சொல்லு, நாங்கள் பார்த்துக்குறோம். எனக்கு வாட்ஸ்அப்ல ஒருத்தன் போட்டோ அனுப்பியிருக்கேன், போட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. யாரா அது? ரவி யாரையா போனவனு ஃபோட்டோ அனுப்புறேன்னா இதோ அனுப்பிட்டான். என்ன போட்டுருவானுங்களா? போட்டுருவாங்க, போட்டாங்கன்னா அமௌண்ட் கேட்பாங்க, அதை மட்டும் ரெடி பண்ணிடுங்க. பாத்துக்கலாம். We need a beat. ஏரியா கரெக்டு தானே மச்சான்? ஆமாண்டா, இங்கே தான் சொன்னாங்க. மச்சான், ரவி தான் வரலாம். மூடிட்டு சரக்கு ஊத்துறா முத. ஹெல்மெட் தூக்கி போ. முதல்ல போட்டோ அனுப்பிச்சுட்டு அமௌண்ட் கேளு. எவ்வளோ? 40,000
50,000 கேளு. தரலண்ணா அதெல்லாம் என்கிட்ட கொடு, நான் வச்சுக்கிறேன். என்ன சொல் பாண்டி. நீ சொன்ன வேலை முடிஞ்சுச்சு. அதில் போட்டியா? போட்டோ அனுப்பியிருக்கேன், பணத்தை போட்டு விடு. அமௌண்ட் எவ்வளோ? 40. சரி, அக்கௌண்ட்டில் போட்டு வர. போட்டு வரேன்டா. அங்கே சொல்லு ரவி. சந்தோஷமான விஷயம், ஆளை போட்டாச்சு. சிறப்பு, மிகச்சிறப்பு. வக்கீலை பார்த்து உன் பேரில் அவன் பத்திரத்தை மாற்றப்பாரு. சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம 2 பேரும் பேர் வராம பார்த்துக்கோ. அங்கே பணம் வேற கேட்குறாங்க. எவ்வளோ பணம் வேணாலும் வாங்கிக்கிட்டோம். அவன் கையில கொடுத்துட்றேன், நீ அவனுக்கு கொடுத்துறேன். சரியா? ஓகே பங்கு. அமௌண்ட் வந்துருச்சு. நான் ஒயின் சைட் போவோம். வக்கீலே, அந்த இடத்துக்கு இடத்துல இருந்தவன போட்டாச்சு. இடம் எவ்வளவு சீக்கிரம் என் பேருக்கு மாறணுமோ மாறட்டும். அந்த வேலையை சீக்கிரமா எனக்கு முடிச்சு கொடுக்குறேன். அதுக்கு உண்டான தொகையும் நீ வாங்கிக்கோ. வச்சுட்டா? ஏய், வண்டியை விட்டுட்டு மூடிட்டு வரா முத. போவோம். சரிண்ணே அண்ணே, நான் அப்படியே கிளம்புறேன். வீட்டில் முன்னாடி யாரோ ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா, டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே கிளம்புறேன். சரி கிளம்பு. சரிண்ணே, ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணுவீங்க. ஃபோனில் போட்டு விட்றேன், நீ போ. சரிண்ணே. என்னடா 2 பேரும் நடந்திருக்க? அவ்வளோதான் காசு இருந்துச்சு மச்சான், அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். இன்னும் காசு இல்லையா? ஆமா, நம்ம கடைசியா சம்பவம் பண்ணி தான் நினைச்சேன். இன்னும் ஒரு 2 மாசம் ஆகும் மச்சான். 2 மாசம் ஆயிடுச்சா? இப்படி பாத்துக்கலாம், மாட்டா மாதிரி போகுது. அதுக்கே பத்தலாம் மச்சான். இன்னொரு 2 பீர் வாங்கியிருக்கலாம். பத்தலாம். மச்சான், அந்த ரத்தக்கரை இருக்கு, போட்டு டக்குன்னு போடுறோம் மச்சான். அதை போட்டு மச்சான், பொருள் எங்கடா? நீ தான்டா கையில் வச்சிருந்த, எனக்கு அப்புறம் தெரியும். பாலாவுக்கு போனை போட்டு அவனை கத்திட்டு தானே. பாலு, பொருளை எடுத்தியாடா? இல்லையாண்டா? இப்போ வாடா, போட்டோ எடுத்து தான்டா இருக்கும். காடி நிக்குது. சாவிலே நிக்குது மச்சான். ஆமா, சாவிலே நிக்குது. நம்ம தலைக்கு போன போடு. ஹலோ மச்சான். சொல்றா. நாளைக்கு சில சரக்கடிக்கு வந்தோம். அந்த இடத்துல காடி சாவிட்டு நிற்கிது, என்ன பண்ணலாம்? சரி, எடுத்துட்டு ஏரியாவுக்கு வா. தலை என்ன சொன்ன அப்படி? வண்டி சொல்லிட்டான். அப்போ வந்து
என்னப்பா என்னப்பா நடந்துச்சுங்க? இந்த பாடி கிடந்துச்சு. பாடி கிடச்சி இப்போ தான் வந்து எடுத்துகிட்டு போனாங்க. சரி, பாடி அப்புறம் எங்கே கூப்பிட்டுக்கிட்டாங்களா? இதுக்குள்ளே இருந்து தான் 2 பேர் வெளியே வந்தாங்க. சரி, இதுக்குள்ள இருந்தா? ஆமாங்க சார், இப்போ தான் வெளியே போனாங்க. சரி, பின்னாடி உட்காந்து கூப்பிட்டு ஏட்டா, நீங்கள் போய் அங்கே போய் பாருங்கள், நாங்கள் 2 பேரும் இங்கே போய் பார்த்துக்குறோம். இதுக்குள்ள நடந்துச்சா? ஆமாம், இதுக்குள்ளேருந்து தான் வெளியே வந்தாங்க. சரி சரி. ஏட்டா, அந்த ஹெல்மெட்டை மட்டும் கையில் எடுங்க. வேற எதுவும் இங்கே கிடக்குதா? சரி, கீழே கட்டி கிடக்குது. எடுக்காது தம்பி, கட்சி பிறந்தா கொடுங்க. இந்த பத்திரமா வச்சுருங்க, எவ்வளோ இதுக்காகவும் கைரகப்பட்டுறாங்க. சரி தம்பி, இங்கே வாங்க. நான் எப்போ ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டாலும் நீங்கள் வந்தாகணும். ஓகே சார். சரக்கு காலியாக இருந்தாங்க, அதான் சார். சரி, நீங்கள் ஒரு குளம் நடந்துச்சு, எதுவும் பார்த்தீங்களா? இல்லை, அதை பற்றி எனக்கு தெரியும் சார். நீங்கள் கிளம்புங்க. ஓகே சார், ஓகே சார். எப்போ கூட்டாலும் டேஷன் வரணும். ஓகே சார், ஓகே சார். நீங்கள் மேலே கொஞ்சம் கண் வச்சுக்கோங்க. சரி, ஓகேங்க சார். மச்சான், ஹெல்மெட் கடா கத்திக்கு தானே வச்சு கத்தி கடைகள்லாம் கம்பி தானே என்னணும். என்ன பண்றது? மாட்டோம்டா. என்ன பங்கு, வக்கீல்கிட்ட கூப்பிட்டேன், என்ன பேசுனியா? வக்கீல்கிட்ட பேசியாச்சு, எல்லா சம்பவமும் முடிஞ்சுச்சு. இன்னொரு 1 வாரத்தில் அந்த பத்திரம் நம்ம பேர்ல. பொருள் கிடைக்கல, என்ன பண்ணலாம்? பொருள் இல்லைன்னா மாட்டிக்குவோம். முதல்ல நீ ரவிக்கு போன போடு. போன் வருது. ஆரம்பி. சொல் பாண்டி. ரவி, பொருள் மிஸ் ஆயிடுச்சு. தேட ஒன்றும் கிடைக்கல. போலீஸோட கூப்பிட்டு சேர்த்தானுங்க. அப்படியா? என்ன பண்ணுறது? சரி, நான் நம்ம காட்டுக்குள்ளே தான் இருக்கேன், அங்கே வந்துரு. சரி, என்ன சொல்கிறேன்? ரவி வர சொல்கிறேன். சரி, அப்போ ஏடா, நான் இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டேன், எல்லாம் விசாரிச்சு பார்த்தேன், ஒன்றும் தகவல் கிடைக்கல. நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, அந்த லைனில் போய் அந்த சிசிடிவி கேமரா எதுவும் லைனில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் செக் பண்ணிட்டு எனக்கு உடனே லைனில் வரீங்களா? இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்கள். கொஞ்சம் அர்ஜென்ட்டு, அது வேறு மேலிருந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரி சரி, சீக்கிரம் வாங்க வாங்க.
கேட்டா நீங்கள் அதை சிசிடிவி கேமரா செக் பண்ணிட்டீங்களா? சிசிடிவி கேமரா செக் பண்ணியாச்சு, ரெடியாக இருக்குது. நம்ம போய் பார்த்துட்டு ஓகே தான். சரி ரைட், அப்போ நம்ம 2 பேரும் ஒரே வண்டியில் போயிடலாம். சரிங்க சார். நீங்கள் உங்கள் வண்டி எடுத்து அந்த உள்ளே போட்டுருங்க. சரி ஓகே இல்லைங்களா? சரி ஓகே சார், போட்டு வந்துடுங்க. சிசிடிவி கேமரா ஆன் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணுங்க. லைட்டாக பின்னாடி வாங்க. ஜூம் பண்ணுங்க, ஜூம் பண்ணுங்க, ரெண்டு ஜூம் பண்ணுங்க. கொஞ்சம் லைட்டாக அப்படி இந்த பாட்டு. ஏட்டையா இவங்க வீடு எனக்கு நல்லா தெரியும். ஏட்டையா வாங்க போய் தூக்கிட்டு வந்துடலாம். என்னதான் சார் பிடிச்சிட்டு நாங்கள் என்ன சார் தப்பணும்? நீ உட்கார பஸ்ஸு ஒழுங்கா உட்கார கையை கட்டுற பின்னாடி. நல்லா இருந்தீங்க. இன்னும் ஒன்றுமே செய்யல சார். செய்யலையா? இல்லை சார், நாங்கள் எந்த தப்புமே செய்யல. தம்பி நீ செஞ்சதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும். அடிச்சுன்னு வச்சுக்கோ மூஞ்சி மாதிரிலாம் உடஞ்சி போயிடும். இல்லை சார், எங்களுக்கு பிடிச்சிங்க. சரி நான் இப்போ கண்டுபிடிச்சிட்டா நீயே ஒத்துக்கிட்டேன்னா பிரச்சனை கிடையாது. இல்லை சார், நாங்கள் ஏய் கையில் கத்தியில் கயிறு இருக்கிறா. எந்திரா எந்திரா எந்திரா. இப்போ நான் உங்களை கூட்டு போய் உன்னோட கையில் இருக்குது எடுத்து நிரூபிக்குதா சொல்றா. நிரூபிக்க நாங்கள் என்ன சார் தப்பு பண்ணாங்க? நீ நிரூபிக்க வாடா. பிடிச்சி வந்தீங்க. நிரூபிக்க வா தம்பி. வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு போனது எங்கே இருக்குது? சிசிடிவி கேமரா நாங்கள் எல்லாமே செக் பண்ணிட்டோம். கைரேகை வேற பதிஞ்சிருக்கு. உண்மையை ஒத்துக்கிறீங்களா? என்ன செய்ய போறீங்க? சார் என்ன சார் என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? தூக்கடி லாடை கட்டினா சார் ஒத்துட்டு வருவாங்க. தடம் கட்டிட்டு வரா? இல்லை சார், ஒத்துக்குறேங்க சார். வண்டி வேணா நாங்கள் எடுத்தோங்க சார். இப்போ கொலை யாரா பண்ணது? கொலைலாம் நாங்கள் பண்ணலைங்க சார். கைரேகை இருக்குல்லடா? இல்லை சார், நாங்கள் பண்ணல சார். சொல்றா கைரேகை இருக்குல்லடா? கைரேகை சார் கத்தி அங்கே கடந்துச்சுங்க. அவர் எடுத்தா அப்படிங்க. எடுத்தோடனே நான் வேணாம், கத்தி எடுக்கணும் அங்கேயே போட்டுருங்கன்னு சொல்லுங்க சார். நான் அதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு அங்கே போயிட்டோங்க சார். வண்டி இப்போ எங்கடா இருக்குது? வண்டி இருக்குங்க சார், வாங்க காட்டுறேன். அவ பையனுக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணால வண்டி காணும்னு. ஆமாம் சார். இந்த பையனை வர சொல்லுங்க உடனே. ஓகே சார். ஏய் வண்டி காட்டுறேன். ஏய் பங்கு யாரை தள்ளுறா? புது நம்பர்ல ஃபோன் அடிச்சுட்டா இருக்காங்க. என்ன எடு பாப்போம், ஸ்பீக்கர் போடு. ஹலோ யாரு? என்ன ரவி, மணியை போடுறதுக்கு பாண்டியும் துரையும் ரெடி பண்ணிக்கிற போல இருக்குது. நீ யாரா? நான் யாருனுங்கிறது முக்கியம் இல்லை. அவனுங்க போலீஸ்கிட்ட மாட்டிக்கினானுங்க. 2 பேர் இப்போ வருவானுங்க. வந்தோடனே வாக்குமூலம் கேட்குற மாதிரி உங்ககிட்ட பேசி உங்ககிட்ட எல்லாத்தையும் கறக்க பார்ப்பானுங்க. பார்த்து கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோ. அவனுங்க 2 பேரையும் போடுவியோ இல்லை போலீஸ்கிட்ட நீ மாட்டிப்பியோ அது எனக்கு தேவையில்லாதது. உன்னைய காப்பாற்றுறதுக்கோசம் நான் இப்போ ஃபோன் பண்ணிக்கிறேன். யாரா நீ இவ்வளோ பேசிட்டு இருக்கிறா? ஏய் என்னடா பேச பேச கட் பண்றா? இங்கே அவன் தரல ஃபோன் பண்ணிட்டே இருக்கான். பேசியிருந்தா பார்த்துக்கலாம். கத்தி வேற போலீஸ் சிக்கிச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. ரவி போலீஸ் ஃபுல் மாட்டிக்கிச்சு. என்ன பண்றது? உங்க உட்காருங்க. ஏன் இப்படி வந்து உட்காரலாம்ல? டிஸ்டன்ஸ் இருக்கட்டும். ஏன் போட வந்துக்கிறியா? நான் ரவி பேச்சில் ஒரு மாதிரி இருக்கு. நான் பாண்டி மார்க்கமா பேசுற? மார்க்கமாலாம் இல்லை, நான் உன்கிட்ட ஃபோனில் சொன்னது தான். பொருள் போலீஸ்ட்ட மாட்டிக்கிச்சு. என்ன பண்ணலாம்? அதெல்லாம் விடு. அவனுக்கு அப்புறம் ஒருத்தன் கால் பண்ணான். அதுக்கு பதிலாக சொல்லு. எனக்கு ஒருத்தன் கால் பண்ணான். அதுக்கு நீ பதில். உனக்கு என்னடா பதில் சொல்லணும்? We need a beat.